அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ராயக்கோட்டையில் இருக்க அரசாங்கல் மேல்நிலைப் பள்ளிக்கு வந்திருக்கோம். எதனால் வந்திருக்கோம்னா புத்தக கண்காட்சி வச்சுருக்காங்க, புத்தக திருவிழான்னு சொல்லிட்டு. ஓகே, என்னோட பேர் தயாநிதி. நான் ரீடிங் இந்தியான்னு சொல்லி ஒரு புத்தக நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கேன். நாங்கள் வந்து ஒசூர்ல இருந்து வந்திருக்கோம். முதல் முறையாக அரசு பள்ளியில் இது மாதிரி ஒரு புத்தக திருவிழாவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ராயக்கோட்டை வந்து HM சார் கூப்பிட்டு வாலண்டியராக எங்களுக்கு ஒரு புத்தக கண்காட்சி நீங்கள் எங்கள் பள்ளி மாணவர்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வணக்கம் சார். சார், இந்த மாதிரி புத்தக கண்காட்சி வந்து நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் அதிகமாக பார்த்துருக்கேன், இல்லை எங்கேயாச்சும் வெளியே வச்சு தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் நான் பார்த்துருக்கேன். அவங்கள கேட்டதுக்கு இந்த ஸ்கூலோட HM தான் இது வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஐடியாஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? இந்த பள்ளியில் நான் 5 வருஷமா தலைமை ஆசிரியராக இருக்கிறேன். 2 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு 30,000 ரூபாய் மதிப்பான புத்தகங்கள் நான் என்னோட சொந்த பணத்தில் வாங்கி எல்லா மாணவர்களுக்கும் ஒன்று இலவசமாக கொடுத்துருந்தேன். ஒரு வாக்கியம் ஒரு மாணவர்களுக்கு ஒரு பொறியை ஏற்படுத்தும். அது எந்த புத்தகத்தில் வேணாலும் இருக்கலாம். அந்த பொறி நல்ல விதமாக அந்த மாணவர்களை வழிநடத்த வேண்டும். நீங்க படிப்பு சார்ந்த புத்தகங்கள் மட்டுமே மாணவர்களுக்கு என்னைக்குமே பயன்படும். படிப்பு சார்ந்து இல்லாம வெளியில இருக்கிற புத்தகங்கள் ஒரு கதை புத்தகமா இருக்கலாம், ஒரு சிறுகதையா இருக்கலாம், ஒரு ஜோக்கா இருக்கலாம். ஸோ அது படிக்கும்போது அந்த மாணவர்கள் ஒரு மகிழ்ச்சியை தரும். அந்த மகிழ்ச்சியை வந்து அந்த மாணவர்கள் உணரணும். அவங்க புத்தக வாசிப்பின் மூலமாக தான் அது நடக்கும்ன்றதை நான் நம்புறேன். மாணவர்கள் கதை புத்தகங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நன்னெறி கதைகள்ல இருந்து தெனாலிராமன், அக்பர், பீர்பால், எந்த தலைப்புகள்ல அவங்க கதை கேட்டாலும் அதில் கதை புத்தகங்களும், விடுகதை புத்தகங்கள், பயனுள்ள அறிவியல் கட்டுரைகள் நீங்க உங்க வீடியோல பார்ப்பீங்க. ரேக் முழுக்க சயின்ஸ் என்சைக்ளோபீடியாஸ் எல்லாம் நிறைச்சி வச்சிருக்கோம். வாய்ப்பு இருக்கவங்க, ராயக்கோட்டையை சுற்றி இருக்கவங்க, இந்த வீடியோவை பார்க்குறவங்க தவறாம பள்ளிகளை வந்து நீங்க பார்வையிடலாம்.